பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வாழ்கிற நம்முடைய வாழ்க்கையில தேவனை பிரியப்படுத்தி வாழ்கிற அந்த வாழ்வு அது ஒரு ஆசை உள்ளதாக, ஒரு தாகம் உள்ளதாக காணப்பட வேண்டும். சபை பிரிவை பார்க்காதபடிக்கு பொதுவாக நான் சொல்லுகிற காரியம், பெரும்பான்மையினருக்கு ஒரு பக்தி, ஒரு பாரம்பரியம், ஒரு கிறிஸ்தவ பின்னணியில் வாழ்கிறபடினாலே அவைகள் எல்லாமே கடமையாக காணப்படுகிறது. ஆனால் ஒரு மனிதன் தனிப்பட்ட வாழ்க்கையில அவர்கள் ஆசையாக தொடர்கிறார்கள் அல்லது அவர்கள் ஆர்வமாக அவரை தேடுகிறார்கள் என்பதற்கு சில அடையாளங்கள் அவரிடத்திலே காணப்படும். ஒன்று, உலகத்தின் ஆசைகளுக்கு பின்பாக அவர்கள் ஓட மாட்டார்கள். உலகத்தில் வாழ்வார்கள், ஆனால் இந்த உலகத்தின் ஆசைகள், மனதின் ஆசைகள், மாம்சத்தின் ஆசைகள் அப்படின்னு சொல்லி அவைகளை முன்னிலைப்படுத்தி அவைகளை இலக்காக வைத்து அவைகளை தரிசனமாக நோக்கமாக வைத்து அவைகளுக்கு பின்பாக ஓடமாட்டார்கள். இதற்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எடுத்துக்காட்டாக இருக்கிறார். பிலிப்பியர் 3:11 சொல்லுகிறார், அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். நல்ல ஒரு பக்தி பாரம்பரிய பின்னணியை கொண்ட ஒரு ஐஸ்வர்யவானாக பவுல் காணப்பட்டிருந்தாலும் ஆண்டவராகிய இயேசுவை, அந்த அழைப்பை அவர் பெற்றுக்கொண்ட பிறகு தனிப்பட்ட வாழ்க்கையில அவர் அறிந்து கொண்ட பின்பு அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். அதுக்காக சன்னியாசியா இருக்கணும்னு நான் சொல்லலை, ஒரு துறவி போல வாழணும்னு நான் சொல்லலை. இந்த உலகத்தை தகாத விதமாகத்தான் நாம் அனுபவிக்க கூடாது. கர்த்தர் தந்த விதத்திலே ஆரோக்கியமான முறையிலே பாவம் இல்லாதபடிக்கு நீங்களும் நான் இந்த உலகத்தில் வாழும்படியாக தேவன் வைத்திருக்கிறார். அவைகளை நாம் அனுபவிக்கலாம். ஆனால் நான் சொல்லுகிற காரியம், உலகத்தின் ஆசைகளுக்கு பின்பாக ஓடுகிற நிலை அவர்களிடத்திலே காணப்படாது. ஏனென்றால் அவர்கள் தேவனை ஆசையாக தொடர்கிறபடினா. மோசே எகிப்தினுடைய சகல சாஸ்திரங்களையும் கற்றுத் தேர்ந்த ஒரு மனிதராக அவர் இருந்த போதிலும் அவர் தனிப்பட்ட வாழ்க்கையில தேவனை அறிந்து கொண்ட பின்பு அவைகள் எல்லாவற்றையும் விட்டு அவர் சொல்லுகிற அனித்தியமான பாவ சந்தோஷம் என்று சொல்லி அவைகளை விட்டு தேவ நோக்கத்தையும் தேவ திட்டத்தையும் அவர் தொடர்ந்து செய்யும்படியாக அவர் முன்னேறுகிறதை பழைய ஏற்பாட்டில் பார்க்கிறோம்.